Welcome to SK Hindi Vidyalaya. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. இன்னைக்கு நாம ஹிந்தியில பேசிக் வேர்ட்ஸ், அதாவது குச் கிரியாயே, இங்கிலீஷ்ல இதை வந்து பியூ வேர்ப் ரூட்ஸ், தமிழ்ல வினை சொற்கள், அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குச் கிரியாயே, கிரியாயே, கிரியாயே அப்படின்னா பியூ, இங்கிலீஷில் வந்து இந்த பியூ வேர்ப் ரூட்ஸ் அப்படின்வாங்க, தமிழில் வினை சொற்கள். அதில் இப்போ நம்ம முதல்ல பேசிக் எடுத்த ஒன்று ஆ அப்படின்றப்போ இங்கிலீஷில் கம், தமிழில் சொல்கிறப்ப வா. ஆ ஹிந்தியில், தமிழில் வா, இங்கிலீஷில் கம். ஜா, ஜா ஜானா கோ. போ, தமிழ் என்ன சொல்லுவோம், போ. கா, சிங், பாடு அப்படின்னு சொல்லல, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லல, அது உங்களுக்கு. லா, பிரிங், கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோன்னா, பிரிங், எடுத்துகிட்டு வா, கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் தமிழில். அதை ஹிந்தியில் வந்து லா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஆ, ஆனா கம், வா. ஜா அப்படின்னா கோ, போ. கா, சிங், பாடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லா, லானா பிரிங், கொண்டு வா. சோ, சோனா ஸ்லீப், தூங்குறது. ஸ்லோனா ஸ்லீப், தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அது. தோ, தோ அப்படின்றது என்னென்னா வாஷ், துணி நம்ம துவைக்கிறோம்ல, வாஷ், துவை அப்படின்னு சொல்ல, துவைச்சிட்டு வாங்க, துவைங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு சார் பட், ரீடு, படிக்கிறது. பட்னா ரீட், படி அப்படின்னு சொல். தேக், தேக்னா பார்க்கறது. சி, பார். நெக்ஸ்ட் ஒன்று சுன். சுன் அப்படின்னா கேட்கறது. யோ, HEAR, கேள் அப்படின்னு சொல்கிறோம்ல, யாராவது எதாவது சொன்னால் நல்லா கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அது. அடுத்து நெக்ஸ்ட்டு ரோ. ரோ அப்படின்னா அழறது, அதாவது பீப்பு. அழு அப்படின்னு சொல்கிறாங்களே அது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு குச் கிரியாயே, குச் கிரியாயேன்றது வேர்ப் ரூட்ஸு. இங்கிலீஷில், ஹிந்தியில் குச் கிரியாயே, தமிழில் வினைச்சொற்கள். ஆ, கம், வா. ஜா, கோ, போ. கா, சிங், பாடு. லா, பிரிங், கொண்டு வா. சோ, ஸ்லீப், தூங்கு. தோ, வாஷ், துவை. பட், பட்ன்றது ரீடு, படி. தேக் அப்படின்னா சி, பார். சுன், இயர். சுன்னா இயர், அதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ரோ. ரோனா வீப், அழு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து சல். சல்னா வாக், நடக்கிறது. நட அப்படின்னு சொல்லி சொன்னால பேசிக்காக இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம். போல், போல் அப்படின்னா ஸ்பீக், அதாவது பேசு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான். நம்ம என்ன சொல்கிறோம், இங்கிலீஷில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம். SPEAK, ஸ்பீக்.
அப்படின்னா பேசு, போல்னா பேசு, போலும் அப்படின்றாங்களா போல். கக் கஹியே அப்படின்னா கக் அப்படின்னாலும் சொல்லுங்க, இது சே சொல்லு அப்படின்றது. கக்னா சொல்லு. அடுத்து ரக், ரகுனா அவங்களுக்கு லீவ், அதாவது வசித்தல், வசி அப்படின்னாலும் அதுதான். உட், எல்லாருமே நிறைய இது கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்டுனா கெட்டப், எழு அப்படின்றாங்களா, எழுந்துரு அப்படின்னு சொல்கிறோம்ல அது. பைட், பைட் அப்படின்னா சிட், உட்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழில், அதுதான் பைட்னா உட்கார். தௌட், தௌட், தௌட்டா, இப்போ கோடா தேஜ் தௌட்டா அப்படின்னு. தௌட் அப்படின்னா உங்களுக்கு ரன், ஓடு, ஓடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அவங்களுக்கு. அதுக்கடுத்து தஹர், தஹர் மீன்ஸ் ஸ்டே பண்ணுறது, தங்கிறது, ஸ்டே அதாவது தங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தயிர், தயிர் மீன்ஸ் என்ன, ஸ்விம், நீந்துதல். தயிர்னா ஸ்விம், நீந்து அப்படின்னு சொல்கிறாங்களா அது அவங்களுக்கு. பூச், பூச்னா என்ன அர்த்தம், கேளு அப்படின்னு சொல்கிறாங்களா. பூச்னா ஆஸ்க். அடுத்து நாச், நாச்னா டான்ஸ், அது வந்து நடனம். உங்களுக்கு நம்ம சொல்கிறப்ப நான் நடனம் ஆடு அப்படின்னு சொல்லலாம். அது பேசிக் வேர்ட்ஸ் வந்து ஒன்லி நாச்னா டான்ஸுன்ற மாதிரி வரும். அதுக்கடுத்து ரக், ரக் அப்படின்னா கீப், வெயி அப்படின்னு சொல்கிறோம்ல, அலமாரில் வெயி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அதுக்கு வெய். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ், பேஜ்னா என்ன, அதாவது செல் பண்ணுறது, விற்கிறது, விற்பனை செய் அப்படின்றோம்ல, விற்றுவிடு, விற்றல் அப்படின்றால விற்பனை, விற்பனை செய், கொண்டு போய் எதையாவது சேல் பண்ணுறோம் அப்படின்றோம்ல அதுதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் இல்லைன்னா கரீது, கரீதுன்றது நம்ம வாங்கிறது. கரீத் அப்படின்னா பை பண்ணுறது, வாங்குதல், வாங்கு அப்படின்னு சொல்ல போய் வாங்கிட்டு வா அப்படின்றாங்களா பை. லிக், லிக்னா ரைட், எழுதுறது, ரைட் எழுது அப்படின்னு சொன்னேன். இப்போது ஹிந்தியில் நம்ம ஜென்ரலாக பேசிக்காக இருக்க வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம். அதை இப்போ வரிசையாக மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப எளிமையாக புரியும். ஆ, கம், வா, ஜா, கோ, போ, கா, சிங், பாடு, லா, பிரிங், கொண்டு வா, சோ, ஸ்லீப், தூங்கு, தோ அப்படின்னா வாஷ், துவைக்கிறது, துவை, பட், ரீட், படி, தேக், சி, பார், சுன், இயர், கேளுங்க, ரோ, வீப், அழு, சல், வாக், நட, போல், ஸ்பீக், பேசு, கக், சே, சொல்லு, ரக், லிவ், வசி, வசித்தல்ன்றோல அது, உட், கெட்டப், எழு, பைட், சிட், உட்கார், தௌட் அப்படின்னா ரன், ஓடு, டஹர் அப்படின்னா ஸ்டே, தங்கு, தயிர் அப்படின்னா ஸ்விம், நீந்து, பூச் அப்படின்னா ஆஸ்க், கேளு, அவங்ககிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லலாம். நாச், நாச்னா டான்ஸ், நடனம். ரக் அப்படின்னா கீப், வெய், கொண்டு போய் அலமாரில் வை, பீரோவில் வை, பாக்ஸில் வை அப்படின்னு சொல்லலாம். பேஜ் அப்படின்னா செல், விற்பனை செய். கரீத், பை, வாங்குதல். லிக்னா ரைட். இப்போது இன்றைக்கி இந்த 25 லெட்டர்ஸை பார்த்துருப்பீங்க. இதை திருப்பி 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 ஒரு தடவை
ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பேசிக் லெட்டர் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.